நீங்க ஒரு கம்பெனியை தேர்வு செய்யும் போது சரியான மாதிரி நல்ல கம்பெனிகளாக ஃபண்டமெண்டல்ஸ் சவுண்டா இருக்கக்கூடிய நல்ல கம்பெனிகளாக நீங்க தேர்வு செய்ய வேண்டும். மியூச்சுவல் ஃபண்ட்ல என் பணத்தை போடுறதுனால எனக்கு எந்த மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ், நான் ஷேர் மார்க்கெட்ல வந்து பணத்தை போடுறதுனால எனக்கு எப்படி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வரும், எனக்கு கோல்டுல வாங்கி வைக்கும் போது எனக்கு எந்த மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வருது. சோ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணணும், எழுதணும். டெய்லி ட்ரேடிங்கா ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்களுக்கு அதுல வரக்கூடிய லாஸ் எப்படி வரும், ஏன்னா அதுல வந்து ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன், அந்த லாஸ் அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு மனப்பாங்க இருக்கணும். ஐடிசி வந்து சிகரெட் மட்டும்தான் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. மெயினா பாத்தீங்கன்னா இவங்க பல தரப்பட்ட இடத்துல வந்து தங்களுடைய கால் தளத்தை வச்சிருக்காங்க. ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாமே நிறைய கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 115 ஹோட்டல்ஸ் வந்து 80 பிளேசஸ்ல வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பிரைவேட் செக்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். டிஃபென்ஸ்ல எல்லாம் வந்து நல்ல பெரும்பாலான ஆர்டர்களை வந்து எல்என்டிக்கு தான் நிறைய கிடைச்சிருக்கு. அதனால எல்என்டி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு மட்டும் எடுத்துக்க முடியாது, பலதரப்பட்ட வேலைகளையும் எடுத்து பண்ணக்கூடிய மிக முக்கியமான ஒரு நல்ல கம்பெனி. இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா வெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். வள்ளுவர் வழியில் வர்த்தகம் அப்படிங்கிற சீரியஸ் சிறப்பாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில நாம இன்னைக்கு பார்க்க போற ஒரு திருக்குறள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல். இதான் இந்த குறள். இந்த குறளோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு செயலை செய்ய முற்படும் போது முயற்சியின் அளவையும் இடையூறுகளையும் அதனால் வரும் பயனையும் நன்கு ஆராய்ந்து பயன் பெரிதாக இருக்கும் பட்சத்தில் அந்த செயலை செய்ய வேண்டும். இதான் இந்த திருக்குறளுடைய அர்த்தம். அதாவது என்ன சொல்ல வராரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து எஜுகேஷனலா இருக்கலாம், அல்லது நம்ம ஒரு பிசினஸா இருக்கலாம், இல்ல நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க, இப்படி எது வேணா இருக்கலாம். முதல்ல அதை பத்தி என்ன பண்ணுங்க, உட்காந்து யோசிங்க. அதுக்காக நீங்க என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க, முயற்சி என்னென்ன முயற்சிகள் எடுத்துட்டு வரீங்க அந்த தொழிலை தொடங்குறதுக்கோ, இல்ல அந்த வேலைக்கு போகிறதுக்கோ, இல்ல நீங்க ஏதாவது ஒரு புதுசா ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வதற்கோ. சோ அதான் அந்த முயற்சியின் அளவு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, அதுல என்ன உங்களுக்கு பிளஸ் அண்ட் மைனஸ், இடையூறுகள் அதனால் வரும் பயன் என்ன, இது ரெண்டையும் பார்க்க சொல்றாரு. இந்த ரெண்டையுமே நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணுங்க, எழுதுங்க, உங்க பேப்பர்ல எடுத்து எழுதுங்க. என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும், என்னென்ன மாதிரி உங்களுக்கு நல்லதெல்லாம் கிடைக்க போகுது, இதுல எந்த இடத்துல உங்களுக்கு அதிகமா பிரச்சனைகள் 10 பாயிண்ட் வருது, அதனால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து வெறும் 2 பாயிண்டா, வேண்டாம், அதை நம்ம என்ன பண்ணலாம், அந்த இடத்துலயே அந்த முயற்சியை நிறுத்திடலாம். அப்படி இல்லாம பிரச்சனைகள்னு பார்த்தா ஒரு 5 பிரச்சனை வருது, ஆனா நமக்கு வரக்கூடிய பெனிஃபிட்னு பார்த்தா கிட்டத்தட்ட 10 பெனிஃபிட்ஸ்க்கு மேல வருது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், அந்த செயலை செய்ய தொடங்கலாம். அதுக்கு என்னென்ன முயற்சிகள் செய்யணுமோ அதெல்லாம் செய்ய முற்படலாம். சோ இதுதான் இந்த திருக்குறள்ல வந்து நமக்கு சொல்லியிருக்காரு. இது எப்படி உங்களுக்கு இந்த ஷேர் மார்க்கெட்ல பொருந்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க முதல்ல மார்க்கெட்டுக்கு வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல என்னென்ன மாதிரி உங்களுக்கு வந்து எப்படி ப்ராஃபிட் வரும், லாஸ் வந்தா எப்படி வரும். உதாரணமாக லாஸ் எப்படி வரும், நீங்க ஒரு கம்பெனியை தேர்வு செய்யும் போது சரியான மாதிரி நல்ல கம்பெனிகளாக ஃபண்டமெண்டல்ஸ் சவுண்டா இருக்கக்கூடிய நல்ல கம்பெனிகளாக நீங்க தேர்வு செய்ய வேண்டும். சரி, அதுக்கப்புறமா எப்படி லாஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்ம எந்த நேரத்துல அந்த கம்பெனியை வாங்குறோம், the டைம் ஆஃப் என்ட்ரி அப்படிங்கிறது முக்கியம். அதே மாதிரி ப்ராஃபிட் புக்கிங் எல்லாம் பண்றோமா, வரக்கூடிய லாபத்தை எல்லாம் புக் பண்றோமா, அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பெனிஃபிட்ஸ் வரும்போது வேற என்ன எனக்கு வந்து ஷேர் மார்க்கெட்ல பெனிஃபிட்ஸ் வரும், லாபம் எனக்கு கிடைக்கும், நான் ஷேர் வாங்கின பிறகு நமக்கு ஷேர் மார்க்கெட்ல அந்த பிரைஸ் ஏறுனா உங்களுக்கு லாபம் வரும். இரண்டாவதாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, இப்ப போன பதிவுல பார்த்தோம், டிவிடெண்ட், போனஸ், ஸ்டாக் ஸ்பிளிட், எக்கச்சக்கமான பெனிஃபிட், கிட்டத்தட்ட 10 பெனிஃபிட்ஸ், டாக்ஸ் பெனிஃபிட்ஸ், இது எல்லாமே இருக்கு. ஏன் இது எல்லாமே மியூச்சுவல் ஃபண்ட்ல கிடையாதா, எனக்கு கோல்டு வாங்கும்போது கிடைக்காதா, இதெல்லாம் கம்பேரிசன் பண்ணி பார்க்கணும். அங்க எனக்கு இதே அளவு பெனிஃபிட்ஸ் எனக்கு கிடைக்குமா, அங்க எனக்கு எந்த மாதிரி ரிஸ்க் ஏற்படும், மியூச்சுவல் ஃபண்ட்ல என் பணத்தை போடுறதுனால எனக்கு எந்த மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ், நான் ஷேர் மார்க்கெட்ல வந்து பணத்தை போடுறதுனால எனக்கு எப்படி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வரும். அதே மாதிரி கோல்டு, மூணாவது நம்ம கோல்டு வந்து எப்பவுமே இன்வெஸ்ட் பண்ணுவோம், எனக்கு கோல்டுல வாங்கி வைக்கும் போது எனக்கு எந்த மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வருது. சோ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணணும், எழுதணும், நோட் புக் எடுத்து எழுதுங்க. எழுதின பிறகு உங்களுக்கு எதுல வந்து நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்குதோ அதுக்கு பிற்பாடு அதுல மெல்ல மெல்ல பண்ண ஆரம்பிங்க அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறளுடைய கருத்து. சோ ஷேர் மார்க்கெட்ல வர்றவங்க, அதுவும் முக்கியமாக லாங் டர்ம் இன்வெஸ்டரா வர போறீங்களா, டெய்லி ட்ரேடிங்கா வர போறீங்களா, இப்ப டெய்லி ட்ரேடிங்கா ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்களுக்கு அதுல வரக்கூடிய லாஸ் எப்படி வரும், ஏன்னா அதுல வந்து ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன், அந்த லாஸ் அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு மனப்பாங்க இருக்கணும், அந்த லாஸ் அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு பொருள் பலம் இருக்கணும், பண பலம் இருக்கணும். வச்சிருக்க பணமே கொஞ்சோட பணம்,
பணம், அந்த பணத்துல ஒரு 1000 ரூபாய் லாஸ் ஆனா கூட அவங்களால அதை பொறுத்து கொள்ள முடியாது அப்படின்னா அவங்க என்ன பண்ண முடியாது, டே ட்ரேடிங் சைடு வரவே கூடாது. அவங்க எப்போதுமே எங்க வந்துடணும், லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்விங் ட்ரேடிங் அந்த மாதிரி விஷயத்துக்கு போயிடணும். அதே மாதிரி எனக்கு ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு ப்ராஃபிட் நிறைய வந்தா போதும்னு நினைக்கிறவங்களுக்கு டே ட்ரேடிங் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். அதே மாதிரி அந்த லாஸ் அப்படிங்கறது நான் எப்படி தடுத்து நிறுத்துறது, ஸ்டாப் லாஸ்ங்கிற விஷயங்கள்லாம் நீங்க வந்து அதெல்லாம் கத்துக்கணும். அப்பதான் அந்த லாஸ்ல நீங்க என்ன பண்ண முடியும், அவாய்ட் கொஞ்சமாவது மினிமைஸ் பண்ண முடியும். ஸோ லாஸ் இருந்தா எவ்வளவு வரும், அது என்னால எவ்வளவு தூரம் அதை பொறுத்து கொள்ள முடியும். அதே மாதிரி ப்ராஃபிட் வருதுன்னா என்ன மாதிரி ப்ராஃபிட் வரும், அந்த ப்ராஃபிட் வரும்போது நான் என்ன விஷயங்கள்லாம் மேற்கொள்ள வேண்டும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது இடையூறுகள் என்ன இருக்குது, அந்த செயல்னால வரக்கூடிய பலன்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறது தெளிவாக உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். நீங்க டே ட்ரேடிங் பண்ண போறீங்களா அல்லது லாங் டர்ம் இன்வெஸ்டரா, முதல்ல அதை முடிவு பண்ணுங்க. முடிவு பண்ணிட்டு டே ட்ரேடிங்ல உங்களுக்கு எந்த மாதிரி லாப நஷ்டம் வரும், ஒன்னு நீங்க அதை இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் பண்ணக்கூடிய ட்ரேடிங் இன்ஸ்டிடியூட் இல்லாட்டினா வந்து ஏற்கனவே ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கவங்களை நேரடியாக அப்ரோச் பண்ணி இன் பர்சனா கூட நீங்க போய் நீங்க நேரா பார்த்து என்னென்ன பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் யாராவது பண்ணிருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லையா இப்பெல்லாம் உங்களுக்கு நிறைய மீடியாஸ் இருக்காங்க, யூடியூப் சேனல்ஸ் இருக்காங்க, அவங்க மூலமாக நீங்க தெரிஞ்சுக்கலாம். இல்லையா டைரக்டா நீங்களே உள்ள வந்து நானே கத்து பண்ணிக்கிறேன். ஹெவியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஒரு விஷயத்தை அதிக அளவு பணத்தை கொடுத்து கத்துக்க கூடாது இல்லையா. சோ காஸ்ட்லியான எக்ஸ்பீரியன்ஸா இருக்க வேண்டாம். நீங்க இப்பெல்லாம் கம்மியான அளவு ஒரு 1000 rupees 2000 rupees கொடுத்து கூட நீங்க ட்ரேடிங் பண்ண பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு அதுல என்ன மாதிரி பிரச்சனைகள் வருது, ஒரு 10 பாயிண்ட் ஏறதுக்கு நமக்கு எவ்வளவு நேரம் டைம் எடுத்துக்குது, இறங்கும் போது நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்குது, இப்படி பல விஷயங்களை நீங்க டைரக்டாக நீங்களே என்ன பண்ணணும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிற்பாடு உங்களுக்கு அது பலன் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் தோன்றினால் மட்டும்தான் நீங்க மறுபடியும் அதிகமான அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரெடி ஆகணும். ஸோ அதனால ஷேர் மார்க்கெட் பிசினஸ்ல வரும்போதும் நீங்க அந்த செயலை செய்யறதுனால என்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வரும், எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸை எதிர்பார்த்து வரீங்க, 10,000 ரூபா வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு 2000 ரூபா ப்ராஃபிட், 5000 ரூபா ப்ராஃபிட் இப்படிலாம் எதிர்பார்த்தா அன்னைக்கு அதே அளவு லாஸும் ஆயிடும். ஸோ எவ்வளோ ரிட்டர்னுக்காக மார்க்கெட்டுக்கு வரீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தெளிவாக நான் வந்தேன், டெய்லி ட்ரேடிங் தான் வந்தேன், லாஸ் ஆயிடுச்சு, அதனால நான் அதை வந்து லாங் டேர்முக்கு மாத்திட்டேன். அப்ப டெய்லி ட்ரேடிங்லையும் சக்சஸ் பண்ண முடியாது, லாங் டேர்ம்லையும் சக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா லாங் டேர்முக்கு த சாய்ஸ் ஆஃப் த கம்பெனிங்கிறது வேற, டெய்லி ட்ரேடிங்க்கு சாய்ஸ் ஆஃப் த கம்பெனி வேற. இங்க நிறைய பேர் என்ன பர்பஸ்க்காக வரோம், எவ்வளவு ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்காக நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியும், இப்படி எந்த விதமான ஒரு நோக்கமும் இல்லாம எதை பத்தியும் ஒரு கிளாரிட்டியான ஐடியாஸ் இல்லாததுனால தான் மார்க்கெட்ல இங்க அவங்களால பணம் பண்ண முடியறது இல்லை. ஸோ அதனால நேயர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காரு பாருங்க, ஒரு செயலை செய்யப்படுது நீங்க அதோடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸை தெரிஞ்சு நல்ல அனாலிசிஸ் பண்ணி பலன் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். அது நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டுக்கு அப்படியே ஆப்டா பொருந்தும். ஸோ அதனால நேயர்கள் நான் சொன்ன மாதிரி நீங்க எந்த விதமான ட்ரேடிங் பண்ணாலும் சரி, இல்லை எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, முதல்ல உங்களுக்கு தீர்க்கமான தெளிவான ஐடியாஸ் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த பிஸ்னஸ்ல நீங்க சக்சஸ் பண்ண முடியும். நம்ம எப்போதுமே பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த வரிசையில் 2 கம்பெனி ஷேர்ஸை வந்து நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம் மார்க்கெட் கேப் வரிசையில். அந்த வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு 2 கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கேப் வரிசையில் ஐடிசி அப்படிங்கிற கம்பெனியையும் எல்என்டி அப்படிங்கிற லார்சன் டர்போ, இந்த 2 கம்பெனியை பற்றியும் தான் நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த 2 கம்பெனியுமே மிகச்சிறந்த ஒரு நல்ல கம்பெனி, ஒரு நல்ல பேக்ரவுண்டு, ஒரு பிராண்டடான கம்பெனி நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அந்த அளவு ஒரு சிறப்பான ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரமான கம்பெனி. அந்த கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல்ஸ் என்னன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வரிசையில் நம்ம பார்க்க போகிற முதல் கம்பெனி ஐடிசி அப்படிங்கிற இந்த கம்பெனி பார்க்க போகிறோம். இந்த கம்பெனி வந்து ஒரு பாரம்பரியமிக்க ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1910 ஆரம்பித்த ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். இம்பீரியல் டுபாக்கோ கம்பெனி அப்படின்னு இருந்த கம்பெனி 1948 ஐடிசி அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஸோ இந்த ஐடிசி கம்பெனி இந்த பதிவின் போது பார்த்தீங்கன்னா 424 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் 5,29,289 கோடி. நல்ல ஒரு காங்கிளமேட் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா பேஸ்ட் கம்பெனி, டைவர்சிஃபைடு கம்பெனி ஐடிசி. ஐடிசி வந்து டொபாக்கோ மட்டும்தான் அப்படின்னு, அதாவது சிகரெட் மட்டும்தான் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. மெயினா பார்த்தீங்கன்னா இவங்க பல தரப்பட்ட இடத்துல வந்து தங்களுடைய கால் தளத்தை வச்சிருக்காங்க. எஃப்எம்சிஜின்னு சொல்லக்கூடிய ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ், அதாவது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆஷிர்வாத், ஃபியாமா, டாக் ஃபேண்டசி, இந்த மாதிரி பேர்கள் எல்லாம் இந்த கம்பெனியுடைய பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல்ஸ். ஸோ ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாமே நிறைய கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 115 ஹோட்டல்ஸ் வந்து 80 பிளேசஸ்ல வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டார் ஹோட்டல்ஸுக்கு ரொம்ப பேர் பெற்றவங்க. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா
நிறைய வந்து எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 90 கண்ட்ரீஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க. 13 பிசினஸ் ஒரு 5 செக்மெண்ட்ஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க. சிகரெட் மட்டும்தான் இவங்களோட மெயின் கிடையாது. மெயினா இந்த ஹோட்டல்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 19,428 கோடி. இந்த கம்பெனியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஒரு ஹை டிவிடெண்ட் ஈல்டு தரக்கூடிய ஒரு நல்ல கம்பெனி, நல்ல ஒரு டார்லிங் சொல்லலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் உங்க டார்லிங். ஐடிசி கம்பெனி வாங்காம இருக்கவே மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 36 ஏஎம்சி கம்பெனி வந்து ஐடிசியை தங்கள்கிட்ட வாங்கி வச்சிருக்காங்க. உங்களோட நெட் ப்ராஃபிட் 19,428 கோடி. இந்த கம்பெனியும் ஜீரோ டெப்ட் கம்பெனி. ஸோ தாராளமாக இந்த ஐடிசி அப்படிங்கிற இந்த கம்பெனியை நம்ம லாங் டேர்முக்கு நிச்சயமாக வாங்கி வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ப்ரமோட்டருடைய பர்சன்டேஜ் இங்க வந்து நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால ஐடிசியை பொறுத்த மட்டும் ஒரு நல்ல கம்பெனி. ஸ்வாட் அனாலிசிஸ்ல கிட்டத்தட்ட 10 பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதனால இந்த கம்பெனி ஒரு நிறைய கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு தரமான கம்பெனி. நல்ல ஒரு ஐடிசி ஹோட்டல்ஸ் அப்படிங்கிறத நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதனால இந்த கம்பெனி வந்து தாராளமாக கரண்டா வந்து 424 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு லாங் டேர்ம் டார்கெட்டாக நம்ம ஒரு 500 அந்த மாதிரிலாம் நம்ம தாராளமாக வைத்துக் கொள்ளலாம். ஸோ நல்ல ஒரு தரமான கம்பெனி எனக்கு வந்து லாங் டேர்ம்ல நல்ல என்னுடைய போர்ட்ஃபோலியோல இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஐடிசி ஒரு சிறந்த சாய்ஸாக இருக்கும். நம்ம இந்த வருஷத்துல பார்க்க போற இரண்டாவது கம்பெனி லார்சன் அண்ட் டர்போ அப்படின்னா எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். அந்த லார்சன் அண்ட் டர்போ அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கம்பெனி தான் இந்த எல்என்டி. இதுவும் மிக பழமையான பாரம்பரியமிக்க ஒரு பேஸ் உள்ள ஒரு கம்பெனி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த கம்பெனியும் 1946 தொடங்கப்பட்ட ஒரு கம்பெனி. ஒரு இந்தியன் மல்டிநேஷனல் காங்க்ளோமரேட் அப்படின்னே சொல்லலாம். இந்த கம்பெனி கிட்டத்தட்ட 50 கண்ட்ரீஸ்ல தங்களுடைய செயல்பாடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா புல்லட் ட்ரெயின், டிஃபென்ஸ், பிரைவேட் செக்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். டிஃபென்ஸ்ல எல்லாம் வந்து நல்ல பெரும்பாலான ஆர்டர்களை வந்து எல்என்டிக்கு தான் நிறைய கிடைச்சிருக்கு. ஸோ இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா எல்டின்னு சொல்லுவாங்க. இப்ப தற்போதைய இந்த பதிவின் போது 3,742 ரூபாய் அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு ஷார்ட் டேர்ம் டார்கெட்டாக நீங்க 4,400 அப்படிங்கிற இடத்தை வந்து வைத்துக் கொள்ளலாம். நல்ல டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனி. மார்க்கெட் கேப்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கும் ஒரு ஐடிசிக்கும் ஒரு குறைந்த கேப் தான் இருக்கு. இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் 5,25,911 கோடி. இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மார்க்கெட் லீடர் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் வந்து வருஷம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா டார்லிங் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ். மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 52 கம்பெனில இருந்தவங்க இப்ப 56 கம்பெனியாக மாற்றிருக்காங்க. எஃப்ஐஎஸ்ல இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் வர்றாங்க. ஏன்னா இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட் இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ராம் மந்திர் இவங்களால தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணப்பட்டது. துப்ரி பால்பூரிய பிரிட்ஜ் அப்படிங்கிறது இவங்களால தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணப்பட்டது. ஹை ஸ்பீடு ரயில் காரிடர் இவங்க தான் வந்து மெயினா அவங்க அதுக்கான ப்ராஜெக்ட்லாம் இவங்களுக்கு தான் கிடைக்குது. ஸோ அதனால மும்பை கோஸ்டல் ஏரியா ப்ராஜெக்ட் இவங்களுக்கு தான் அலர்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி புல்லட் ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான் அலர்ட் ஆகுது. ஸோ அதனால எல்என்டி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு மட்டும் எடுத்துக்க முடியாது. பலதரப்பட்ட வேலைகளையும் எடுத்து பண்ணக்கூடிய மிக முக்கியமான ஒரு நல்ல கம்பெனி. இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 12,624 கோடி. டெட் ஈக்விட்டியும் குறைத்து கொண்டே வர்றாங்க. எஃப்ஐஎஸ் வந்து 25% இருக்கிற ஒரு கம்பெனி. டிஐஐ அதிகமாக இருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 37% இருக்கிறாங்க. பப்ளிக் நாம 36% இருக்கிறோம். ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நாட் ஒன்லி இன்ஜினியரிங் அப்படி அந்த மாதிரிலாம் இல்லாமல் டெக்னாலஜி வைஸும் இவங்க தாராளமாக வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ ஐடி கம்பெனி வரிசைகளையும் இந்த கம்பெனி தங்களுடைய பதிவு வந்து பயிற்சிருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு காங்க்ளோமரேட் கம்பெனி, ஒரு பிரைவேட் செக்டரில் நல்ல கஸ்டமர் பேஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எல்என்டியை தாராளமாக சொல்லலாம். இந்த கம்பெனியோட நெட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா மிக அதிக அளவில் 1,83,340 கோடி வச்சிருக்கிறாங்க. ஸோ நீண்ட கால அடிப்படையில் பார்க்கும்போது டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ரெகுலராக கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கம்பெனி. லார்சன் அண்ட் டர்போன்னு சொல்லக்கூடிய இந்த எல்என்டி அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் டேர்ம்லேயே பார்த்தீங்கன்னா 4,400 அப்படிங்கிற இடத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மிக பாரம்பரியம் மிக்க ஐடிசி, அதே மாதிரி நம்மளுடைய எல்என்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1930 1940 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு கம்பெனி. அப்படிங்கிற இந்த கம்பெனி நாம கண்டிப்பாக நம்ம வாங்குறது மூலமாக இந்த கம்பெனியுடைய செயல்பாடுகளும் அதிகமாக இருக்கும். நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கும் நம்ம வந்து ஒரு நல்ல கம்பெனியை வந்து கொடுத்து விட்டு போன ஒரு திருப்தியும் இருக்கும். ஸோ நேயர்கள் அதனால இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய இந்திய பொருட்களால் உருவாக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு தரமான கம்பெனிகளில் ஷேர் மார்க்கெட் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் ஒரு மாதிரி அப்படின்னா இந்த கம்பெனிகளில் வேலை செய்யக்கூடியவங்க, இந்த கம்பெனி மூலமாக நிறைய பேர் பலன் பெறவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கும் நம்ம என்ன பண்றோம், மறைமுகமாக உதவி செய்யறோம். ஸோ அதனால இந்திய கம்பெனிகள், அதுவும் இந்த மாதிரி பாரம்பரியமிக்க கம்பெனிகள் நிச்சயமாக உங்க போர்ட்ஃபோலியோல உங்களால் எவ்வளவு முடியுமோ நீங்க அதை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். விலை அதிகமாக இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க.
பண்ணாதீங்க. ஏன்னா கண்டிப்பாக ஒரு ஷேர் கூட நீங்க வாங்கலாம். இங்க யாருமே உங்களை எதுவுமே சொல்ல போறது கிடையாது. முடிஞ்சவர்கள் உங்களால எவ்வளவு முடியுமோ நீங்க அவ்வளவு வாங்கி கொள்ளலாம். சோ அதனால இந்த ஒரு ஷேர்ல கிடைக்கக்கூடிய லாபத்தை பார்த்து நீங்க அடுத்தடுத்து நீங்க நிறைய ஷேர்ஸ் வாங்கறதுக்கு ஆரம்பிப்பீங்க. ஸோ ஃபண்டமெண்டலி ஒரு அசைக்க முடியாத ஒரு கம்பெனிகள்ல நிச்சயமாக நான் கொடுத்துட்டு வரக்கூடிய இந்த மார்க்கெட் கேப் வரிசையில் வரக்கூடிய எல்லா கம்பெனிகளுமே ஒரு தரமான கம்பெனிகளாக இருக்கும். எனக்கு எப்போதுமே கம்பெனி எடுக்கிறது தான் ஒரு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த கம்பெனிகளெல்லாம் எந்த விதமான பயமும் எப்போதுமே ஈவன் கொரோனா காலத்திலயும் பாத்தீங்கன்னா ரேட் இறங்குச்சு. இப்போ அதை விட 3 மடங்கு அதிகமாக தான் போயிட்டு இருக்கு. அதனால நேயர்கள் எப்போதுமே லாங் டேர்ம்னு வரும்போது தரமான கம்பெனிகளை தேர்வு செஞ்சீங்கன்னா அதனால் இப்ப வள்ளுவர் சொன்ன மாதிரி அதனால் வரக்கூடிய பலன்கள் எக்கச்சக்கம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டிவிடெண்ட்ல நான் ஏற்கனவே டிவிடெண்ட் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஃபைனல் டிவிடெண்ட், இன்டரிம் டிவிடெண்ட், ஸ்பெஷல் டிவிடெண்ட் ஒன்று இருந்திருக்கு. ஸ்பெஷல் டிவிடெண்ட்னா அவங்க சொத்துக்கள்ல இருந்து ஒரு சில போர்ஷனை நமக்கு பிரிச்சு கொடுப்பாங்க. அந்த வரிசையில ஸ்பெஷல் டிவிடெண்ட் கொடுத்த கம்பெனி L&T. சோ அப்படிப்பட்ட ஒரு கம்பெனி நம்மளுடைய போர்ட்ஃபோலியோல இருக்குதான்னு செக் பண்ணுங்க. இல்லாதவங்க அதை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். மிக நிச்சயமாக நீண்ட கால அடிப்பில் பார்க்கும்போது ஒரு நல்ல பலனை நீங்க கண்டிப்பாக பெற முடியும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.